ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கோயிலுக்கு போகணுன்னு சொல்லியிருந்தேன்ல. சனிக்கிழமை அன்னைக்கு கிளம்பி போயிட்டு, ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு திருவாரூரை சுற்றி இருக்க கோயில் தான் பார்த்துட்டு வந்திருந்தோம். இன்னைக்கு எப்பவும் போல் லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரிஞ்சி, முட்டை, அதுக்கப்புறம் பூரி, குருமா தான் ரெடி பண்ணியிருந்தேன். நான்வெஜ் ஏதாவது நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே வீட்டுக்கிட்டே மீன்கார குரல் கேட்டுச்சு. சரி என்ன மீனுன்னு பார்ப்போன்ட்டு பார்த்ததுக்கு நிறைய மீன் வச்சுருந்தாங்க. ஷீலா, சங்கரா அதெல்லாம் இருந்துச்சு. சரி பார்த்தா அந்த கவளை மீன் இருந்தது. கவளை மீன் அவ்வளோ வாங்குறதே இல்லை. நல்லது உடம்புக்கு, ஆனால் விலையும் கம்மி. ஆனால் அதை வாங்கி விரும்பி சாப்பிட்றதில்ல. சரி இன்றைக்கி கவளை மீன் வாங்கி நல்லா புளிப்பாக காரசாரமாக குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். எனக்கும் சேர்த்தே பிரிஞ்செல்லாம் செஞ்சுட்டேனா, அதனால் நைட்டுக்கு சுட சுட சாதம் வடித்து மீன் குழம்பு, மீன் ஃப்ரைலாம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். மீன் குழம்புலாம் சமைச்ச உடனே சாப்பிட்றத விட, உப்பு, புளி, காரம், அந்த பச்சை மிளகாவோட காரம்லாம் மீனில் சார்ந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தோட மீன் குழம்பு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். காய்கறிகள்லாம் எதுவுமே போடாமல் தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? எண்ணெயை நல்லா காய வைக்கணும். காஞ்சதும் அதில் பட்டை, லவங்கம், இலை, கல்பாசி இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு, வெங்காயத்தை நைஸாக நறுக்கிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போக வதக்கி விட்டுட்டு, நல்ல பழமான தக்காளியாக ஒரு 4, 5 எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். வெங்காயம் வதங்கினதும் இந்த தக்காளியை போட்டு அது கூடவே நல்லா வதக்கிடணும். மெயினாக இந்த தக்காளி பழமாக இருக்கணும். அப்போ தான் அந்த குருமா சூப்பராக வரும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். தேங்காய் ஒரு 1/4 மூடி, நம்ம குழம்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காயோட சோம்பு, முந்திரி இருந்தால் ஒரு 3 நாள் போட்டுக்கலாம். இல்லைன்னா தேங்காயும் சோம்பும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆகிடும். இது இட்லி, தோசை, பூரி கூட நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பூரி தான் சுட்டிருந்தேன்னா, பூரியோட இந்த குருமாவை வச்சு கொண்டு போய் கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா தான் இருக்கும். நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க. சிம்பிளான தக்காளி குருமா. செய்யாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.